மகா கணபதியே நமக. கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு. நான் ஜோதிடர் வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. 2024 குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அப்படின்னாலே இதில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களும். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிங்கிறது ஒரு உபய ராசின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அது என்ன உபய ராசி அப்படின்னா, சர ராசினா கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருக்கிறவங்க அங்கேயே. ஸ்திர ராசி அப்படின்னா ஸ்டெடி, அங்கேயே இருக்கிறவங்க, ஸ்டெடியா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இந்த உபய ராசிங்கிறது ரெண்டுக்கும் மத்தியமானவங்க. கொஞ்ச நேரம் அலைவாங்க, கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு திசாபத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசியிலிருந்து திசை நடத்தும் போது அதுக்கான பலன்கள் வந்து சரியா இருக்கும். சொல்லும் போது தான் உங்களுக்கு அதை பத்தி பெருசா புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். இவர் வந்து அறிவுக்கு காரகன். அதாவது அறிவுங்கிறது அப்படின்னா சின்ன குழந்தையிலிருந்து நம்ம கத்துக்கிட்டு வர்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அது அறிவு. அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடியவங்க. எந்த விஷயத்தையும் வந்து பொதுவா புதனுடைய ராசி மிதுன ராசிக்காரங்கன்னு சொன்னா என்றும் இளமையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பவுமே வந்து சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்க, அடுத்ததை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க. இதுல இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் அடிப்படையிலும் அதே மாதிரி அந்த நட்சத்திர பாதங்கள் பிறந்த ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து ஜோதிடத்தில் சொல்ல போறோம். ஆனா இப்ப வந்து நம்ம பார்க்க இருக்கிறது 2024 குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி காலையில 11 மணிக்கு மேச ராசியில ஒரு வருஷமா இருந்துட்டு இருக்கிற குரு இப்போ ரிஷப ராசிக்கு மாறி வரப்போறாங்க. ரிஷப ராசிங்கிறது இந்த மிதுன ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அயன சயன போகஸ்தானம் இது எல்லாமே வந்து 12ஆம் இடமா சொல்லுவோம். அந்த 12ஆம் இடத்துக்கு இந்த குரு வரும்போது இவங்களுடைய செலவு, இவங்களுடைய இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இவங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு வரும்போது வரவை விட செலவு ஜாஸ்தியா இருக்குங்க. பணம் வரவு கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். அந்த செலவு பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கான செலவுகளாக தான் இருக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு சுப கிரகம். எப்பவுமே ஒரு 12ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் தான் வந்து அந்த 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 ராசி இயக்கும். ஒரு 1ஆம் பாவத்தை இயக்கம்னா 12ஆம் பாவம் தான் வேலை செய்யணும். அந்த மாதிரி இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சுப காரியங்களை செய்யறதுக்கான சுப விரயங்களை ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி செய்யற தொழில் அதுல வந்து எப்பவுமே ஒரு மந்த நிலை, இதுல வந்து பொருள் பற்றாக்குறை அல்லது அந்த ரா மெட்டீரியல்ஸ் குறையிறது, இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். அதை தவிர செலவு வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டா இருக்கும்போது அது அனாவசியமான செலவுகளாக வரும்போது கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொதுவாக வயிற்று கோளாறு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வயிற்று கோளாறு அல்லது இதய கோளாறு, சளி தொல்லை இதெல்லாம் போனதால வந்து சித்திரவதை செய்யும். அவங்களுக்கு தசாபுத்தி நன்றா இருந்தா மட்டும்தான் இந்த நல்லதையே எதிர்பார்க்கலாம். மற்றபடி சுப காரியங்கள் நடக்கும். பகைவர் எதிரிகளோட சூழ்ச்சியினால இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அச்ச உணர்வு, அதாவது பய உணர்வு வந்துடும். சொத்து நஷ்டம் அல்லது கஷ்டம்
ஒரு சிக்கல் ஏற்படும். பணக்காரனா இருந்தாலும் கூட அந்த பணத்தினால இவருக்கு கஷ்டத்தை வந்து தீர்க்க முடியாத சூழ்நிலை அந்த 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 சமயத்துல உருவாகும். கௌரவத்துக்காகவும் இயல்பாகவும் இவங்க வந்து தான தர்மங்களை செஞ்சு சொத்து கரையும். அதனால அதிக உழைப்பு, அதாவது உடல் சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஏற்படுறது இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குருனால. பொதுவா குருவும் இந்த புதனும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து 2 பேரும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற பெறக்கூடிய கிரகங்கள்ல குருவும் புதன் தான் முதன்மையானவர்கள். ஏன்னா இவருக்கு அவரு 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உபய உபய ராசிகளுக்கு 7ஆம் அதிபதி மாரகஸ்தான அதிபதினு சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து இவங்களுக்கு அவருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துட்டா, இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து 12ஆம் இடத்துல வர வந்து கொஞ்சம் விரயஸ்தானத்தில் உட்காரும் போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகப்படுத்தா செய்வாரு. அதே நேரத்துல இவங்களுடைய ராசி கட்டத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலை, லக்னம் லக்னாதிபதி அமைந்திருக்கிற நிலை பொறுத்தும், இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசாபுத்தி அமைப்புகள் அதை பொறுத்தும் இவங்களுக்கு வந்து பெரிய சிக்கல்கள் வராம அது தள்ளி கொடுத்து கொண்டு போறதுக்கான அமைப்புகள் இருக்கலாம். அதே நேரத்துல கொஞ்சம் வந்து உங்களோட வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டு எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசிச்சு ஒரு வேலை செய்யும் போது இந்த குரு பயிற்சி உங்களை பெரிதும் பாதிக்காதுங்கிறது மட்டும் ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த நேரத்துல குரு பயிற்சி பலன்களா சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்ககிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர எங்க நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்க சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.